விசாவிலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது கட்சியினுடைய பணிகள் செய்ய மாட்டோம், மக்களுக்காக போராட மாட்டோம் என்று எழுதி கொடுத்து வேணால் நீங்கள் விடுதலை ஆகிக் கொள்ளலாம் என்று சொல்ல பொழுது உங்களை போன்று சுவை நக்கிய சாவார்கனுடைய வாரிசுகளை போன்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கவில்லை. மாறாக ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காகவும் கட்சிக்காகவும் தமிழர்களுடைய நலனுக்காகவும் உயிரே போனாலும் சரி என்று சிறைவாசத்தை அனுபவித்த பகுத்தறிவு பகவன் பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் சேர்த்து கலவையாக செய்யப்பட்ட ஒரு கொள்கை வாரிசுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரை பயமுறுத்துகிறீர்கள்? உங்களை எல்லாம் நெஞ்சுரத்தோடு எதிர்ப்பதற்கு விரைவில் பல அணிகள் இந்த திராவிட மாடல் அரசை வலுப்படுத்துவதற்கு ஒன்று கூடிக்கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயம் உன்னிடம் ஒருபோதும் இந்த திராவிட மாடல் அரசு சரணடையாது. உன்னை எதிர்த்து நெஞ்சை நிமிர்த்தி தமிழகத்தினுடைய உரிமைகளை நிச்சயம் மீட்டெடுக்கும். உன்னை ஆட்சி கட்டிலிருந்து விரைவில் அகற்றுவதற்கான பணியை மேற்கொள்ளும். அந்த பணியினுடைய முன்னோட்டமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் உனக்கு பதிலடியை நிச்சயம் திருப்பி கொடுக்கும். அந்த பணியிலே SDPI கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசோடு தோளோடு தோள் நிற்கும்.